உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் தமிழகம் முதலிடத்தை பிடித்தது குறித்து தமிழக சுகாதாரத்துறை முதன்மை செயலருடன் செய்தியாளர் ஹனிகுமார் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுல பொதுவாகவே பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் முன்னாடி இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வந்திருக்கு. அது இல்லாமல் தமிழ்நாட்டு அரசு மருத்துவமனைகளில் இதுக்கான வசதிகள் இருக்கா? அங்கே என்ன மாதிரியான வசதிகள் செய்யப்படும்? இது மிகவும் முக்கியமான கேள்விங்க. அது மிகவும் ஒரு தவறுதலான கருத்து. என்டையர் அமைப்பே அரசால் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இன்னொன்று என்னன்னாக்கா, இப்போ நீங்கள் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இப்போ இந்த நம்ம டிரான்ஸ்பிளான்ட் கோஆர்டினேட்டர் திரு செந்தில் அவர்களுக்கும் இங்கே இந்தியாவிலே பெஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் பாராட்டு கிடைச்சி. அதில் 10 லிவர் டிரான்ஸ்பிளான்ட் நம்ம அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பண்ணுறோம். ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஜிஹெச்சில் பண்ணுறோம். கிட்னி பொறுத்தவரை சென்னையில் இருக்கிற 3 அரசு மருத்துவமனை மட்டும் இல்லாமல் நம்ம கோயம்புத்தூர், மதுரை மற்ற இதர மருத்துவமனைகளில் இருக்குது. மற்ற மருத்துவமனைகளில் தனியார் மருத்துவமனைகள் செய்யக்கூடிய இந்த அறுவை சிகிச்சைகளிலும் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் கார்பஸ் ஃபண்ட் மூலமாக அவங்களோட ஃபண்டை கொடுக்குறோம். குறிப்பாக தமிழகத்தில் மட்டும்தான் முதலமைச்சர் எடுத்த முயற்சியினால் இம்யூனோ சப்ரசன்ட் இந்த மாதிரி சர்ஜரி பண்ணி முடித்தவர்களுக்கு லைஃப் டைமுக்கு அவங்களுக்கு மாதம் 10,000 செலவு ஆகக்கூடிய அந்த மருந்தை அரசு ஆஸ்பத்திரியிலையோ தனியாரில் பண்ணினா கூட அரசில் இலவசமாக வழங்கப்படுகிறது. தோராயமாக எத்தனை உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டிருக்கு கடந்த ஆண்டு தமிழ்நாட்டில்? ஜென்ரலி நம்ம ஒரு 169 நமக்கு டோனர்ஸ்லேருந்து கடந்த ஆண்டு 964 டோட்டலாக நீங்கள் பார்த்துக்க 1000 பேருக்கு உடல் உறுப்பு தானம். இது இல்லாமல் லைவ் டோனர்ஸும் நம்ம கொடுக்குறோம், ரிலேஷன் டோனர்ஸ். அந்த மாதிரி தமிழகம் 73 மருத்துவமனைகளில் இந்த வசதி இருக்குது, குறிப்பாக இந்த இன்க்ளூடிங் அரசு மருத்துவமனைகள்.